அரங்கேற்று கதை சிலப்பதிகாரம் புகழ் நிறைந்த புகார் நகரம். அந்த நாளில் நகரமே விழா கோலம். இந்திர விழா தொடங்கியது. வானம் வரை ஒலிக்கும் வாத்தியங்கள், வீதிகளில் விளக்குகள், மக்கள் கூட்டம் அலைமோதியது. அந்த விழாவின் மையமாக ஒரே ஒரு பெயர்தான் பேசப்பட்டது: மாதவி. நாட்டிய உலகின் உச்சி. அவர் நடனம் வெறும் அசைவு அல்ல, உயிரின் மொழி. மத்தள ஒலி எழுந்தது, வீணை நாதம் அதிர்ந்தது, அரங்கம் முழுவதும் மௌனம் குடியேறியது. மாதவி மேடையில் தோன்றினார். அவர் காலடியில் சிலம்பின் நாதம், அவர் கண்களில் பாடலின் உணர்வு, அவர் அசைவுகளில் கலைக்கே உயிர். அங்கே ஒரு இளைஞன் அமைதியாக அமர்ந்திருந்தார். கோவலன். செல்வம் நிறைந்தவர், மனதில் கனிவு கொண்டவர், ஆனால் அந்த கணம் காதலை அறியாதவர். மாதவி நடனம் தொடங்கினார். அவர் கை அசைவுகள் கவிதை, அவர் முகபாவங்கள் ஒரு கதையின் தொடக்கம். அவர் பார்வை நேராக கோவலன் உள்ளம் வரை. கோவலன் கண்கள் மேடையிலிருந்து நகர மறந்தன. அவர் மனம் சொன்னது, இது நடனம் அல்ல, இது என் இதயத்தை தொட்ட ஓர் அழைப்பு. நேரம் சென்றது, நடனம் முடிந்தது. ஆனால் கோவலன் மனத்தில் ஒரு புதிய தொடக்கம். அரங்கம் கைத்தட்டியது. மாதவி புகழ் பெற்றாள். ஆனால் அந்த இரவில் ஒரு புகழ் மட்டுமல்ல, ஒரு காதலும் பிறந்தது. மாதவி கலைக்கு அர்ப்பணித்தவர், கோவலன் அவர் கலையால் மயங்கியவர். இதுதான் அரங்கேற்று காதை. கலை காதலாக மாறும் இடமே சிலப்பதிகாரம் தொடங்கும் மடங்கு.